சிங்கப்பூர்ல நான் பார்த்த ஒரு விஷயம் இந்த ஓஷன் வாஷ் அண்ட் ட்ரை. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லா ஃப்ளாட்ஸு கீழயுமே இது இருக்கும். ஆனா யூஸ் பண்றவங்க பண்ணிக்கலாம். பட் இதோட பெனிஃபிட் ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எமர்ஜென்சியா நம்ம வந்து துவைக்கணும்னா, டக்குன்னு நம்ம போட்டுட்டு கொஞ்சம் 1 ஹவர் பக்கம் வெயிட் பண்ணோம்னா, துவைச்சு காய வச்சே நம்மளுக்கு குடுத்துரும். ஸோ துவைக்கிற வேலை மிச்சம் அப்படின்னே சொல்லலாம். இதில வந்து பார்த்தா $10 $12 அப்படின்னு இருக்கும். நம்ம துணியோட வெயிட்டுக்கு ஏத்த மாரி என்ன மாரி டைப் வந்து நம்ம துவைக்கிறோம் அப்படிங்கிறது. அதில வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட்டு நான் வந்து 11 கிலோ மிஷின்ல வந்து துணிய லோட் பண்ணிட்டேன். லோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நான் என்ன ஆப்ஷன் வேணும்னு செலக்ட் பண்ணிட்டேன். நார்மல், சாஃப்ட்னர் அப்புறம் டிடர்ஜென்ட். நார்மல் வாஷ்லயே பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி நான் ஆப்ஷன செலக்ட் பண்ணிட்டு, காயின்ஸையும் நம்ம வந்து 10 காயின்ஸ் $10 10 காயின வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு, ப்ரோகிராம் என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் குடுத்துட்டோம்னா ஜம்முன்னு துவைக்க ஆரம்பிச்சுரும். அதுவே தண்ணி எடுத்துக்கும். எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கும். இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்து டாப் அண்ட் அப் அப்படின்னு சொல்லி வந்து டவுன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து ட்ரையருக்கான ஆப்ஷன் தான். ஸோ இதில வந்து பார்த்தோம் அப்படின்னா, துணி துவைக்கிற வரைக்கும் ஒரு 1/2 அன் ஹவர் டைம் கேட்கும். ஸோ அந்த 1/2 அன் ஹவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுமோ எல்லாம் முடிச்சுட்டு வந்துரலாம். அந்த அளவுக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து பொறுமையா எல்லா துணியும் வந்து எடுத்துரலாம். ஸோ நானும் வந்து துவைச்ச துணியில எடுத்து அப்படியே இன்ஸ்டன்ட்டா ட்ரையர்ல போட்டேன். ட்ரையர் வந்து 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ்க்கு இவ்வளோ டாலர்ன்னு இருக்கும். நான் வந்து ஒரு $6 வந்து உள்ள போட்டுட்டு, ஒரு 24 நிமிஷம் வரும் $6க்குங்கும்போது. அப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் என்னோட லஞ்சையும் கொஞ்சம் இடையில பண்ணிட்டு, சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ட்ரையருக்காக வெயிட் பண்ணேன். ஸோ கம்ப்ளீட்டா டைம் முடிஞ்சிச்சு. ஸோ துணி எடுத்து பார்த்தா கம்ப்ளீட்டா காஞ்சிருந்துச்சுங்க. ஸோ சூப்பரா இருந்துச்சு. நோகாம வேலை பார்க்கணும்னா, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் அவங்க மக்களுக்காக அந்த கண்ட்ரி பண்ணி வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நானும் துணிய மடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன்.